ஒரு நாளைக்கு 3 லிட்டர் தண்ணி குடிக்கணும் அப்படின்னு எல்லாருமே சொல்றாங்க. அது பார்த்தீங்க அப்படின்னா, எல்லாருமே 3 லிட்டர் தண்ணி குடிக்கலாமா? அதாவது நம்மளோட பாடி பொறுத்து கண்டிப்பா அது சேஞ்ச் ஆகும். எந்த மாதிரிங்கிறத பார்த்துக்கலாமா? முக்கியமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட உடல் உழைப்பு. அதாவது ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, நல்லாவே ஒர்க் அவுட் பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் பண்ணும்போது ஸ்வெட்டிங் ரொம்பவே அதிகமாகும். அதனால அவங்க கண்டிப்பா அவங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆகும். கண்டிப்பா வாட்டர் இன்டேக் அதிகமா எடுத்துக்குவாங்க. ஈவன் பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் அவுட் பண்ணாதவங்க பார்த்தீங்கன்னா, வாட்டர் இன்டேக் கண்டிப்பா கம்மியா தான் எடுப்பாங்க. செகண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஈவன் கிளைமேட் சேஞ்சஸ். இப்போ பாத்தீங்கன்னா உங்களுக்கு கோடை காலத்துல ரொம்பவே வாட்டர் இன்டேக் அதிகமா எடுப்பாங்க. இதே இது பாத்தீங்கன்னா குளிர்காலத்துல வாட்டர் இன்டேக்ங்கிறது ரொம்பவே கம்மியாகும். தேர்ட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒபீஸா இருக்கிறவங்களோட வாட்டர் இன்டேக் ரொம்ப அதிகமா இருக்கும். முக்கியமா அவங்களோட வெயிட் பொறுத்து வாட்டர் இன்டேக் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு 30 kg இருக்கிறவங்க அப்படின்னா கண்டிப்பா 1 லிட்டர் தண்ணி எடுக்கணும். அப்போ ஒரு 60 kg இருக்கிறீங்க அப்படின்னா 2 லிட்டர்ஸ்ல இருந்து 2.5 லிட்டர்ஸ் வாட்டர் இன்டேக் எடுத்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இப்போ ரொம்ப ஸ்பைசியான உணவு எடுத்துக்கிறோம், ரொம்ப காரமான உணவுகள் எடுத்துக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம தண்ணி அதிகமா எடுத்துக்கணும். இப்போ நம்ம பாடியில தேவையான அளவு தண்ணி நம்ம எடுத்துக்கிறோமா அப்படிங்கறது எந்த மாதிரி சிம்டம் வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, மெயினா ரொம்ப டயர்டா இருக்கிறீங்க, தென் ரொம்ப கிடினஸா இருக்கு, அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தலை சுத்தல் இருக்கு, யூரின் பாத்தீங்கன்னா ரொம்ப எல்லோயிஷ் கலரா போகுது அப்படின்னா கண்டிப்பா வாட்டர் நீங்க போதுமான அளவு எடுத்துக்கல அப்படிங்கறது அர்த்தம். அதே மாதிரி ஏதாவது உங்களுக்கு ஒரு டிசீஸ் இருக்கு, சடனா உங்களுக்கு ஒரு வாமிட்டிங் இருக்கு, சடனா ஃபீவர் வருது, ஒரு டயரியா இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ல கண்டிப்பா நீங்க தண்ணி ரொம்ப அதிகமா எடுத்துக்கணும்.